ஆஸ்திரேலியா கிட்ட ஜெயிச்ச ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே கிட்ட தோத்துருக்குறாங்க. ஜிம்பாப்வே கிட்ட தோத்துருக்குறாங்களா? என்ன ஜிம்பாப்வேனா சாதாரண டீமா அப்படிங்கிறீங்களா? அன்பிடன் சைடாக இருக்கிறாங்கல்ல. இந்த T20 வேர்ல்டு கப் 2026 ஜிம்பாப்வே யார்கிட்டையும் தோக்கலை, அவங்கக்கிட்ட யாரும் ஜெயிக்கலை. நிறைய விஷயம் பேச போகிறோம். அதுவும் ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் நேஷனாக இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவை ஜெயித்த விதம் இப்போ ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. ஆனால் இப்போ மொத்தத்தையும் இறக்கிருக்கா. ஸ்ரீலங்கன் ரசிகர்களே நம்ம சேனல் நிறைய பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு மேட்செல்லாம் இல்லை கிருக்கானந்தா, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் ஒரு ஃபைனலுக்கு போவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது கிருக்கானந்தா. பவுன்ஸ் பேக் ஆகி வருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த பிரச்சனையை பற்றி நான் பேச போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் ஜிம்பாப்வேயோட விக்ட்ரி அதை பற்றியும் பேச போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா. அப்புறம் உங்களோட நேரமும் டேட்டாவும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நார்மல் ஸ்பீடில் பார்க்காம 1.5x அதில் பாருங்கள், இல்லை 2x அந்த ஸ்பீடில் பார்த்தீங்க அப்படின்னா நேரமும் டேட்டாவும் சேவ் ஆகும். வீடியோ கொடுப்போமா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த மங்காத்தால ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 டே 12 ரிவ்யூவுக்கு உங்களை இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிலே வரவேற்கின்றேன். ஜிம்பாப்வே எனக்கு என்னமோ இந்த 2000 இருந்த ஜிம்பாப்வே வாடை இவங்க மேலே எனக்கு வருது. T20 இப்போ இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ RPSல ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே மேட்ச் நடந்துச்சா? ஜிம்பாப்வே பார்த்தீங்கன்னா சூப்பர் 8க்கு குவாலிஃபைட் ஆகிட்டாங்களா? ஸோ எல்லோரும் நினச்சிருப்பாங்கல்ல, ஸோ ஜிம்பாப்வே சூப்பர் 8க்கு போயிட்டாங்க, சரி இதுக்கப்புறம் தோத்தாலும் ஜெயிச்சாலும் பிரச்சனையும் கிடையாது, மட்டும் இல்லாமல் சூப்பர் 8க்கு போயிட்டோம், தோத்தா ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி சில்லாக ரிலாக்ஸ்டாக ஆடுவாங்க, காம்படிட் பண்ணுவாங்களா, ஃபைட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்துச்சு. இன்னொன்று அவங்க சூப்பர் 8க்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய டீம்ஸ்க்கு காம்படிட் பண்ணுவாங்களா, ஃபைட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட் இருந்தது. அப்படின்னா ஜிம்பாப்வே இருக்கிற அந்த குரூப் 1 பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்க போதுன்னு எல்லாரும் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போது வச்சாங்க பாரு ஒரு குத்து ஸ்ரீலங்காவுக்கு. 179 ரன் சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 179 ரன் சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த RPS கிரவுண்டில். அதுவும் ஹோஸ்ட் நேஷனான ஸ்ரீலங்காவுக்கு அகெயின்ஸ்டாக. ஜிம்பாப்வே அந்த 2000 காலகட்டத்து பிளேயர்ஸோட வார்டெல்லாம் வருதுல்ல, அதுக்கு முன்னாடி நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வரேன். இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருந்திருப்போம். வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு இந்த பவுலிங் பிரச்சனை இருக்குது. அதுக்கு காரணம் காயம். ஹசரங்காவும் போயிட்டாரு, இப்போ பத்திரானாவும் போயிட்டாங்க. அவருக்கு பதிலாக இப்போ மதுஷன்கா உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் துஷன் ஹேமந்தா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. துஷன் ஹேமந்தா ஆஸ்திரேலியா கேட்கறதுனா நல்லா போட்டார். ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கன்வின்ஸ்டாகவே இல்லை ஸ்ரீலங்காவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது. இன்றைக்கி ஆக்சுவலி அது பிரமாதமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜிம்பாப்வே. ஆமாம், லிட்ரலி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரமோத் மதுஷனுக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சம்மடி. மதுஷன்காவுக்கு ஓரளவு ஒரு 11 நல்லாவே பவுல் பண்ணுறாருன்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீக்ஷனாவுக்கு இன்றைக்கி செம்மையாக அடிச்சு விட்டாங்க. யார் தான் அடிவாங்களே, இன்றைக்கி எல்லாருமே அடி வாங்கினாங்க. ஆனால் எனக்கு என்னமோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் துனித்வலா அழகியவும் சரி, தாஷன்காவும் சரி பெட்டராக போட்டாங்க. பட் மற்றவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட் கேஸில் போட்டாங்க. அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேர் நல்லா போட்டாலும் இங்கே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத அளவுக்கு இப்போ ஆகியிருக்குது. இன்றைக்கி பேட்டிங் ஜிம்பாப்வேக்கு அகெயின்ஸ்டாக ஸ்ரீலங்காவோடது ரொம்ப பரிதாபகர நிலையில் இருந்து 170 அடிச்சிட்டாங்க. பாஸ் சொல்கிறது கேளுங்க பாஸ். இன்றைக்கி 10 நிமிஷங்காவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தார். குசல் பெரேரான கதையெல்லாம் நான் சொல்லவே தேவையில்லை. ஐயோ இவங்க கஷ்டப்படுறதை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ரத்னேகவும் கொஞ்சம் ஆடினார். அப்புறம் பின்னாடி கமிந்து மெண்டிஸ் கையில் கொடுத்து அழகாக போனார். தாஷனக்கா எப்போ விளையாட போகிறாரு தெரியல. துரித் வேலாயகவும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு டீசெண்டாக ஆனார். பட் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு அப்படியே உருண்டு பேரண்ட தான் 178க்கு வந்தாங்களே தவிர அவங்க ஒரு மாதிரி அன்றைக்கி ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக அடிச்சிட்டாங்கல்ல, ஒரு குசல் மெண்டிஸ் ஒரு 50, 10 நிமிஷங்க ஒரு 100, அந்த மாதிரி அக்ரெசிவாலாம் வரல. இன்றைக்கே கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்தாங்க. ஸோ இப்போ பவுலிங்கோட நிலைமை இப்போ இப்படி இருக்கும்போது பேட்டிங்கோட நிலைமை இப்படி மாறுது அப்படிங்கும் போதும் இல்லை இருக்குது அவங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. பேட்டிங்லேயும் இருக்குது. ஏன்னா மேலே 10 நிமிஷம் காப்பதான் நல்லா ஆறாரு. இப்போது கமில் மிஸ்ராவை தூக்கிட்டு இப்போ குசல் பெரேராவை கொண்டு வராங்க. குசல் பெரேரான்னா 2 மேட்ச்லன்னா 100-150 அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் குசல் மெண்டிஸ் ஓரளவு படுத்துட்டா டீமோட நிலைமை என்னங்கிறத பார்க்குறேன். ஏன்னா குசல் மெண்டிஸ் 20 பால் 14. இப்போ குசல் மெண்டிஸ் 20 பால் 25-30 அடித்தாதான் இந்த டீம் தேரும். பின்னாடியாவது ஃபேர்லெஸ்ஸாக பேட்டை விடுவாங்க. ரத்னேகா கிடைக்கிற சான்ஸ் நல்லா பயன்படுத்துகிறாரு. ரத்னேகா இருக்கிறதுலே அங்கே ஒயிட் பாலோட இப்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயராக ஒரு வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. பட் கம்யூனிட்டி பிளேயர்ஸ் தாஷன் என்னங்க பாஸ் பண்ணுறாங்க? 6-7 பேரில் 2 பேர் தான் ஆடுறாங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேரில் இருந்தாலும் 2 பேர் தான் போடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த மேட்ச்சில் துஷ்மந்தா சமீரா இல்லாததும்
ஒரு குறையாக தான் நான் பார்க்குறேன். அதனால ஜிம்பாப்வே ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா துஷ்மன் சமீரா இருந்தாருன்னா நியூ பாலில் ஒரு விக்கெட் எடுத்து கட்டியிருப்பார். கேப்டன் கையில் பால் கொடுக்கும்போது அப்போ ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பார். ஸோ அவர் ஒரு மேஜர் மிஸ்ஸிங் பார்க்குறேன். ஆனால் அந்த டீம் ஆல்ரெடி காயத்தில் படுத்துருக்குது. ஸோ இந்த நேரத்தில் துஷ்மன் சமீராவே நம்ம காயமாகக்கூடாதுங்கிறதுனால மேபி அவர் விட்டுருந்தா கூட நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த தோல்விங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். ஏன்னா அவங்கள பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இங்கே ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக அது ஸ்ரீலங்காவுக்கு இப்போதைக்கு தேவை. அது இருந்துச்சு ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஆடுற வரைக்கும், ஜெயிக்கிற வரைக்கும். ஆனால் இப்போ அது கொஞ்சம் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம். பட் ஸ்ரீலங்கா அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா கூட ஒரு 10 நிமிஷம்க்கா, அதுக்கப்புறம் குசல் மெண்டிஸ் இவங்க அடித்ததை தாண்டி பவுலிங்கில் செம்மையாக. இப்போ ஹேமந்தா ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக கம்பேக் ஒன்று பார்த்தோம். அப்புறம் சமீரா அவரோட விக்கெட் டேக்கிங் அபிலிட்டியும் நம்ம ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக பார்த்தோம். ஆனால் அந்த ஒரு பத்தீரனா அசரங்கெல்லாம் இருந்தால் இந்த டீம் சூப்பர் 8க்கு வந்திருக்கிற டீம் ஸ்ரீலங்கா டீம் வந்து அவங்க மேலே ஒரு பயம் இருந்திருக்கும். இந்த மேட்ச் அவங்க தோற்றுருக்க மாட்டாங்களே மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக கண்டியில் ஆட போகிறாங்க 22ஆம் தேதி. நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஆர்பிஎஸ்சில் ஆட போகிறாங்க. பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக இதே கண்டியில் ஆட போகிறாங்க. ஸோ 3 மேட்ச் நாக் அவுட் மேட்ச் மாதிரி இப்போது இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான் வந்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த 3 டீமில் 2 எஸ்சீனா டீம் வந்துருக்குறாங்க. இந்த 2 எஸ்சீனா டீமையும் போட்டு 2 சப்கான்டினென்ட் டீம் வருமா அப்படிங்கிறத ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸ்ரீலங்காவுக்கும் அந்த கொடுப்பன அந்த வாய்ப்பு இருக்குங்கிறதா பொறுத்து தான் ஆகணும். எனக்கு இதில் நியூசிலாந்து இவங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சராக இருப்பாங்க. பாகிஸ்தான் சப்கான்டினென்ட் டீம் அவங்களுக்கு கூட நம்ம போகணும். பட் அந்த எஸ்சீனா டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து இங்கே ஸ்ரீலங்காவுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கவலையாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தோல்வி உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மனசை தளர விட்டுறாங்க. துஷ்மன் சமீரெல்லாம் கிடையாது, விட்டுருக்குறாங்க. விட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். 22ஆம் தேதி இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக கண்டியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம்பாப்வே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்போது இந்த ஆண்டி ஃப்ளவர், கிளாம் ஃப்ளவர், அப்புறம் கேம்பல், ஹீஸ்ட்ரிக்கு, அப்புறம் ஒலங்கா, இந்த ஒரு டீம் ஞாபகம் இருக்கா? 1999 வேர்ல்டு கப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா விட்டு ஓட விட்டுருப்பாங்க. இந்தியாவை புறமுடியில் அடித்து தொடுத்து இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்கள்லாம் எனக்கு தைபுலாம் ஞாபகம் இருக்குது. ஒலங்கா வர்சஸ் சச்சின் இப்பயும் கூகுளில் போய் போட்டு பாருங்கள், தெரியும். ஜிம்பாப்வே இந்தியாவை பீட் பண்ணுவாங்க இந்தியாவில். அது எந்த இடம்னு எனக்கு தெரில. அதெல்லாம் ஒரு காலகட்டம். சரி, அதை விடுங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வே நான் சொன்னால அது ஓஜி டீம், அந்த 2000 ஒரு டீம், அந்த டீமோட வாடகை எனக்கு இவங்க மேலே அடிக்குது. கலெக்டிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. பேட்டிங்கில் பென்னட் அவருக்கு தான் பேட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் பென்னட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3வது 50 இல்லை, ஐம் நாட் ராங், பட் கன்சிஸ்டண்ட்டாக 50s அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. லீடிங் ரன் ஸ்கோராக இருப்பாரோ. மறுமணி ஒரு மாதிரி அண்டர் ரேட்டடாகவே இருந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ரியான்பல், சிக்கந்தர் ரசா, கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா முசரபானி, இவங்களுக்கு கிடைக்கிற அட்டென்ஷன் வந்து இங்கே மறுமணிக்கு கிடைக்கல. நான் ரெகுலராக பார்க்குறேன் மறுமணியோட அந்த பவர் பிளேயரோட பவுலிங் அதை கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கிறது அது அவர்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பென்னட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி, காம்னஸ், மெச்சூரிட்டி, எப்பா எடுத்துகிட்டு போவோம். எங்கே எடுத்துகிட்டு போவீங்க? நான் மேலே ஏற்றி அடிக்கவே மாட்டேன், கீழே தான் அடிக்க போகிறேன் அப்படின்னு தரையோட அடித்து எடுத்துகிட்டு போகிறான்னா, ரியான்பலோட சீனியர் ப்ரோவாக வந்து அவர் இன்னைக்கு அந்த டீமாக செயல்படுது. அன்றைக்கி ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக இவங்க தான் சிறப்பாக செயல்பட்டாங்க. அதே 4 விக்கெட்டுக்கு மேலே போகக்கூடாது இந்த கண்டிஷன்ஸில். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஆடணும் அப்படின்னு ஜிம்பாப்வே ஆடிட்டு இருக்காங்க. சிக்கந்தர் ரசா கடைசியாக வந்து அவர் ஒரு 4 6 2 4 அடித்தார். கதை என்ன தெரியுமா? அந்த 30 பாலுக்கு 60 ரன் என்னமோ இருந்துச்சு. ஓவருக்கு 10 ரன் அடிக்கணும், ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்கணுங்கிற நிலைமை. நான் கூட ஹெமந்தாவை சரியாக போட்டு போயிடலாம்னு நினச்சேன். ஆனால் ஹெமந்தாவை கூப்பிட்டு இங்கே வா காடே, அடிக்க மாட்டேன், இங்கே வாடே அப்படிங்கிற மாதிரி நல்லா ஷார்ட்டாக குத்தி போட்டார், தூக்கி அடிச்சிட்டாரு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வெளில ஒன்று போட்டார், கட் பண்ணி விட்டார், 4 போச்சு. திரும்ப தூக்கி விட்டார், 6 ஒன்று போச்சு. அந்த ஓவரில் 2 6 ஒரு 4, அதுக்கப்புறம் மற்ற ரன்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆல்மோஸ்ட் அங்கேயே ஒரு 15 16, அதில் அங்கேயே ஒரு 18 ரன் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ சிக்கந்தர் ரசா கேம் ஓப்பன் பண்ணிட்டார். சிக்கந்தர் ரசா ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து மதுஷன்கா விட்டாங்க. மிஸ்ஃபீல்டு 4 ரன் போச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரசாவோட நல்ல கேட்ச் ஒன்று எடுக்கப்பட்டுச்சு. இல்லைனா சிக்கந்தர் ரசா முன்னாடியே முடிச்சு தரப்பார். பிளேயர் ஆஃப் த மேட்சாக கூட அவருக்கு தான் கிடச்சிது. பட் நான் சொல்கிறேன், இந்த மேட்ச்சில் வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 14வது 15வது ஓவர் இருக்கும் போதெல்லாம் ஜிம்பாப்வே வின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தாட் இருந்துச்சு. பட் ஹெமந்தா அந்த ஓவரை போட்டு திருப்பினா இருப்பாருங்க. அதில் சிக்கந்தர் ரசா போட்டு அடிச்சாரு பாருங்க. ஐயோ வேற மாறி அடி. இதுதான் ஒரு நவீனெலாம் எதிர்பார்ப்பேன். நீங்கள் ஒரு சீனியர் கிரிக்கெட்டர், நீங்கள் அடிச்சா போகும் அப்படிங்கும்போது நீங்கள் தான் ஆடி இருந்திருக்கணும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சிக்கந்தர் ரசா பண்ணியிருக்காரு, செஞ்சுருக்காரு. பட் ஆனால் அவர் முடிச்சிருந்தா சூப்பராக வந்திருக்கும். பட் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வெளியில் போனதுங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன், ஹராரே மாதிரியான ஒரு சிமிலர் கண்டிஷனாக அது அவங்களுக்கு இருக்குங்கிறதுனால பாருங்க, ஹோஸ்ட் நேஷனான ஸ்ரீலங்காவே அவங்க இங்கே போட்டு தள்ளுறாங்க. ஆனால் ஒரு சேலஞ்ச் இருந்தது ஜிம்பாப்வேக்கு. என்னென்னா
அவங்க ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணாங்க. அயர்லாண்டு கூட அவங்க மோத வேண்டியது, ஆனால் அது வந்து மழையினால் கைவிடப்பட்டு ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க சூப்பர் 8க்கு வந்தோடனே சிலர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ளூக்கில் வந்தாங்க, பார்த்துக்கலாம் சூப்பர் 8ல் ஒரு மேட்சாவது ஜெயிக்க போகிறாங்களா அப்படின்லாம் இருந்துச்சு. அந்த விமர்சனங்கள், அந்த கேள்விகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருந்துச்சு. பட் இவங்க சவுத் ஆஃப்ரிக்காவை, இந்தியாவை, வெஸ்ட் இண்டீஸை மீட் பண்ண போகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அந்த T20 வேர்ல்டு கப்பில் ஒரு போட்டிகள் கூட தோக்கவே இல்லை. இந்தியா ஒரு போட்டிகள் கூட தோக்கவே இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் அனைத்து போட்டிகளையும் ஜெயிச்சிருக்கு. அந்த வரிசையில் இப்போது இணைஞ்சிருக்கிறது இந்த குரூப்பில் ஜிம்பாப்வே இணைஞ்சிருக்கிறாங்க. ஜிம்பாப்வேவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கண்டிஷன் சூட்டபுளான கண்டிஷனானா ஜிம்பாப்வேவுக்கு இப்போ அவங்க ஆடப்போகிற மும்பை, சென்னை, டெல்லி இதெல்லாம் சூட்டபுளான கண்டிஷனானா பொறுத்தவங்க தான் பார்க்கணும். முசரபானி, பிராண்ட் எவான்ஸ், ரியான் பெல்ஸ், சிக்கந்தர் ரஸா இவங்கெல்லாம் நல்லபடியாக போட்டு முடித்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு 6-7 பவுலர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 6-7 பவுலர்ஸ் நல்லா போட்டுட்ருக்குறாங்க. எனக்கு இன்னும் டீமாக கலெக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். ஜிம்பாப்வே 1999 வேர்ல்டு கப்பில் சவுத் ஆஃப்ரிக்காவை என்ன சொல்லலாம் ஒரு ஊமை குத்துனாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவை தலையிலே புறமண்டிலே ஒரு அடி அடித்து அனுப்பிவிட்டாங்க. அதே போல் இப்போ சூப்பர் 8 சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவை பீட் பண்ண போகிறாங்க. ஹிஸ்ட்ரி படைப்பாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வியே. இவங்க வெளியே ஏற்றிட்டு ஜிம்பாப்வே இவங்க 2 பேரையும் வெளியே ஏற்றிட்டு மேலே வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே 2 டீமும் போக போகிறாங்களா பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் எனி ஹவ் இந்த T20 வேர்ல்டு கப்பில் வெஸ்ட் இண்டீஸ் நல்ல கிரிக்கெட் ஆக்சுவலி ஆடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஜிம்பாப்வேயோட அந்த காம்னஸ், அந்த கிரிக்கெட் அது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஜிம்பாப்வே நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த T20 வேர்ல்டு கப்பில் இப்படி ரைஸ் ஆவாங்க. எஸ்பெஷலி ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக ஜிம்பாப்வேக்கு எகென்ஸ்டாக இப்படிலாம் ஜெயிப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. எஸ்பெஷலி ஸ்ரீலங்கா கூட சூப்பர் 8 போயாச்சு, ஜெயிக்கிறதுனால எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் இஷ்டத்துக்கு சுற்றுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி சுற்றலை. பென்னட் ஆனார் பாருங்க, அதாங்க கிரிக்கெட். ஓகேங்களா, சரி எது எப்படியோ ஜிம்பாப்வே வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் வருத்தத்தில் இருப்பீங்க. செமிஃபைனல் ஃபைனல் கனவெல்லாம் கண்டு வச்சுருந்துருப்பீங்க. பட் ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஜிம்பாப்வே. என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அந்த காயம் அப்படியே பின்னாடி பிடிச்சி இழுத்துருவா ஸ்ரீலங்காவை? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பவுலிங் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறோம், பேட்டிங்லேயும் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இருக்கிற 8 டீமில் வந்து இப்போ ஸ்ரீலங்காவுக்கு 5க்கு மேலே தான் இடமே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓஜி ஜிம்பாப்வே இஸ் பேக். நம்பலாம், பார்ப்போம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?